சார் நீங்க இத்தனை வருஷம் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, ட்ரேடிங் பண்றீங்க. அவங்க இன்டர்வியூவும் பார்த்திருக்கேன், நிறைய யூடியூப் சேனல் காலேஜ்ல நீங்க கொடுத்துருக்கீங்க. எனக்கு ஒரு நாள்ல 500 ரூபாய் நான் சம்பாதிக்கணும் சார். அதை நான் எப்படி நான் வந்து தெரிஞ்சுக்கணும், நீங்க சொல்லுங்க. சரி ஆல்ஃபிரட், நான் இப்போ உனக்கு ஒரு 500 ரூபாய் சம்பாதிக்கிற விஷயத்த சொல்லி கொடுத்துட்றேன். சொல்லி கொடுத்துட்டதுக்கு அப்புறமேட்டு அது போதும் நிறுத்திடுவியா? இல்ல சார், எனக்கு அதுக்கு மேல வேணும்னு நான் பார்க்கறேன். ஸோ சொல்லி கொடுத்துட்றேன். சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமே நீ அதுக்கு மேல ஒன்னு ஆசைப்படுவேன்னு சொன்னல, அங்க நீ கண்டிப்பா இழப்ப சந்திச்சாகணும். ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, எப்படி நீ செய்யணும்னு என்ன கேட்டதுக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீ மார்க்கெட்ல டெய்லி என்ன ஆக்டிவிட்டி பண்ணுவோ அதை மட்டும் சொல்லு. சும்மா சொல்லு. சார் நான் டெய்லி வந்து பாத்தீங்கன்னா சார்ட்ஸ் பார்ப்பேன், வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் இண்டிகேட்டர்ஸ் பார்ப்பேன், இந்த மாதிரி SMA மூவிங் அவரேஜஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா VWAP, அப்புறம் ADX, RSI, இந்த மாதிரி நிறைய இண்டிகேட்டர்ஸ் பார்ப்பேன். அப்படி பார்த்தாங்கன்னா எனக்கு ஜஸ்ட் ஒரு ஹோப் இருக்கும், என்ன பார்ப்பேன். சரி, நான் உங்ககிட்ட கேட்கிறேன், நீ என்கிட்ட கேட்ட கேள்விக்கு 500 ரூபாய் சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டேன். நீ எதுக்கு இத்தனை பேராமீட்டர்ஸ் போய் பாக்குற? மார்க்கெட்ல சார்ட் ஒண்ணு பாக்குற, அதுக்கு கீழே நீ சொன்ன இத்தனை பேராமீட்டர்ஸ் தேவையா? அதான் என்னால ஒரு மினிமமா சம்பாதிக்க முடியும். எனக்கு ஒரு 100% முடியாது. இப்ப நீங்க இருந்து வண்டி எடுக்கணும்னு நினைக்கிற, வண்டி எடுத்து வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிற, வீட்டுக்கு போகணும்னு நினைக்கும் போது ஒரு ரூட்டை தானே போவ, 6 ரூட்ல போவியா? இல்ல சார். அப்போ நீ இத்தனை ரூட்ல போனேன்னா நீ உன்னால வீடு போய் சேர முடியுமா? சேர முடியாது. ஸோ ஒரே ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணு. நீ சொன்னதுல ஏதோ ஒரு பேராமீட்டரை ரொம்ப ஸ்ட்ராங்கா அப்ளை பண்ணுனா ஷோரா அந்த 500 ரூபாய் சம்பாதிக்கலாம். இல்ல நீ இப்போ அடுத்த கேள்வி என்ன கேட்ப? சார் அது எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன், அது எப்படின்னு தெரியணும், அதுக்கு டைம் இன்வெஸ்ட் பண்ணும். இப்போ அந்த ஒரு பேராமீட்டர் லாஸ்ட் 7 days என்ன கொடுத்துருக்குன்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட் 7 days என்ன கொடுக்க போகுதுன்ற டைம் இன்வெஸ்ட் பண்ணுனா ஷோரா உன் பாக்கெட்ல 500 ரூபாய் இருக்கும் கண்டிப்பா. ஓகே, இப்போ புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். பண்ணு, இந்த 500 ரூபாய் பண்ணிட்டு எனக்கு அந்த இன்ஃபர்மேஷனை கூட ஸ்கிரீன்ஷாட் அனுப்பு, அதை நான் பாக்குறேன், அதனோட டவுட் என்னன்றதை கேளு. கண்டிப்பா நீ இன்டர்ன் முடிக்கிறதுக்குள்ள அதை பண்ற, பார்க்கலாம். கண்டிப்பா. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ.